நமஸ்காரம். என் பெயர் பாதிவியதர்ஷன். நான் இப்பொழுது திருப்பாவையிலிருந்து 16வது பாசுரம் நாயகனான் என்ற பாசுரத்தை இப்பொழுது உரைக்கப் போகின்றேன். நாயகனான் என்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவும் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோ உமக்கு அரைப்பறை, மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயமாய் வந்தும் துயிலெழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ, நேய நிலைக்கதவம் நீ கேளோ ரெம்பவாய். இந்த பாசுரத்துடைய அர்த்தம் என்னவென்று தெரியுமா? போன பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் ஃப்ரெண்ட்ஸ் கும்பலா கலெக்ட் பண்ணிட்டு 10 பேரோட இப்போ நந்த மகாராஜாவோட வீட்டுக்கு போறாங்க. போனா கோவில் காப்பல் இருக்கிறாங்க. அவர்கிட்ட லட்சுமணன்னா, நாங்க ஆயர்குலர் சிறுமியர்கள், நீங்க ரொம்ப பிரில்லியன்ட்டு, நீங்க ரொம்ப வீரசாலின்னு அப்படி ஐஸ் வச்சுட்டு வாயிலுக்குள்ள போறாங்க. போனா கதவை பாக்குறாங்க. மணி கதவும் பீட்ஸ் போட்டு பல பல பலன்னு ஷைனிங் ஆகுது. பக்கத்துல வயல் காப்பான் இருக்கிறாரு. வாட்ச்மேன் அண்ணான்னு கூப்பிடுறாங்க. யாருன்னு கேட்கும் போது நாங்க ஆயர்குள்ள பசங்கன்னு சொல்றாங்க. ஆண்டாள் நாச்சியாரு, நாங்க கிருஷ்ணரை பார்க்கணும், கொஞ்சம் உள்ள விட முடியுமான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் முடியாது, கிருஷ்ணரை தூக்கிட்டு போகிறதுக்காகவும் கொல்றதுக்காகவும் வந்திருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி ஏதாவது உள்ள போய் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நந்த மகாராஜா என்ன சீட்டை டர்ன்னு கிழிச்சு கொடுத்துடுவாரு எங்க கையில, வேலையை விட்டு போப்பான்னு. நானும் அந்த மாதிரி யாரையும் உள்ள விட மாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்கன்னா, எங்க முகத்தை பார்த்தா அந்த மாதிரியா தெரியுதுன்னு கேக்குறாங்க. அவர் நேத்து எங்களை பாவை நம்ம எடுக்கிறதுக்கு அரைப்பறை வாங்கிறதுக்கு எங்களை வர சொன்னாரு. ஆனா நாங்க இன்னைக்குதான் வந்தோம். அவர் நாங்க பாடி அவரை எழுப்பிட்டு எழுந்திருக்கிற அழக பார்த்துட்டு பறை கொடுத்தா வாங்கிட்டு ஓடிட்டு போயிட்டே இருப்போம்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, முழு பக்தி இருக்கிறவங்க சீக்கிரமா கடவுளை போய் பார்க்கலாம். இதுல ஆண்டாள் நாச்சியார் கிருஷ்ணரை போய் பார்த்தாங்க. ஜெயன் விஜயன் தெரியுமா? 4 குமரர்கள் தெரியுமா? ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். ராதே கிருஷ்ணா.